அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கலை நூல்கள்ங்கிற இல்லையா, எவ்வளோ நூல்கள் இருக்குது, அந்த நூல்கள் காட்டும் முடிவுகளெல்லாம் கடந்து அதனால் பெறுகின்ற உணர்வு எல்லையும் கடந்து முழுமையாக ஆகி குற்றமே இல்லாததாய் கருணமயமாக சிறந்து விளங்கு ஞானாகாசத்தின் நடுவிடத்து, அந்த நடுவில் அந்த இயற்கை உண்மையின் அந்த இடத்துல இருந்த தலைமை சான்ற உருவுடன் இன்பத் திருக்கூத்து இயற்றுகின்ற பரம்பொருளேங்கிறார். பரம்பொருள் எங்கே போய் திருக்கூத்து பண்ணுறாருன்னா, இந்த ஞானாகாசங்கிற நடுவிடத்தில் இயற்கை உண்மைங்கிற அமைந்த இடத்துல எந்த மாதிரி உருவத்தோட தலைமை சான்ற உருவுடன் எதெல்லாம் கடந்து கலை நூல்கள் காட்டும் முடிவில் கடந்து அதனால் கிடைக்கின்ற உணர்வு எல்லையும் கடந்து நிறைவாகி குற்றமும் இல்லை கருணையும் மயமாக இருக்கிறார். அந்த மாதிரி விளங்குகின்ற ஞானாகாசம், சிதாகாசம்னு கூட சொல்லுவாங்க. அது ஆச்சுங்களா? அது அங்கே திருக்கூத்து சாதாரண திருக்கூத்து இல்லை, அந்த திருக்கூத்து அந்த இடத்துல ஏற்றுறாருங்கிறத இது சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாகாமைங்கிற கல்வி, இப்போ நம்ம படிக்கிற கல்வியெல்லாம் பைசா சம்பாதிக்கிறதுக்காக கல்வி. அவர் சாகா கல்வினா மரணமில்லா பெருவாழ்வுங்கிற கல்வியை எனக்கு சொல்லி கொடுத்து என் உள்ளத்தில் பொருந்தி விளங்குகின்ற சர்க்குருவரனேங்கிறார். சர்க்குருனா மெய்ப்பொருளை கற்பிக்கும் ஞான ஆசிரியனுக்கு தான் சர்க்குரு. இப்போல்லாம் எல்லாத்துக்குமே தான் சர்க்குருங்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லை, எல்லாமே மாணவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அத்துவிதமாக எல்லாத்தையும் அப்படியே கசடர சொல்லணும். அதுதான் சர்க்குரு. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லி சாகா கல்வியை சொல்லி கொடுக்குறாருல, வேறு யாரும் சர்க்குரு சாகா கல்வி சொல்லி கொடுக்குறதில்ல, இவர் தான் இறைவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என் உள்ளத்தில் பொருந்தி விளங்குகின்ற சர்க்குருவரனே, நான் எப்படின்னா புலை உணர்வு கொண்ட மனம், என்கிட்ட இருக்கிறது புலை உணர்வு கொண்ட மனம், அதனால் சிறுமைத்தன்மை உற்றிருக்குது இல்லையா? அப்போ அந்த சிறுமை தன்மை இருக்கிறதுனால குற்றங்கள் நான் அதிகமாக செய்கிறேன். ஆனால் அந்த குற்றங்கள் எல்லாமே நீ பொறுத்து, அதெல்லாம் நான் செய்கிற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்கு அழியாத உருவை, அன்று இன்று என்றும் இருக்கின்ற அழியா உருவை எனக்கு அளித்து எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை, பேரொருள் வல்லமை, இறைவனுக்கு தான் அந்த வல்லமை இருக்கும், ஆனால் இவருக்கும் கொடுத்துருக்கிறாராமா. எல்லாம் செய்யக்கூடிய வல்லமையும் கொடுத்து அருட்ஜோதி நிலை பெற்ற இறைமைத்தன்மையும் கொடுக்குறாரு. இறைமைத்தன்மைன்னா என்ன தெரியுமா? சிவமாகிற தன்மை, சிவனும் இவரும் ஒன்றாகிறது மாதிரி இங்கே தான் இறைமைத்தன்மை. ஆனால் அது மாதிரி ஆக முடியாது. ஆனால் அந்த சிவமாம் தன்மை, அந்த தன்மை தான் பெற முடியுமே, சிவமாக முடியாது. அப்போ சிவமாம் தன்மை, அந்த இறைமைத்தன்மையும் எனக்கு குறித்த நானும் அந்த நீ சொன்ன திரு அம்பலத்தில் திருநடனம் நானும் புரிகிறேன். அந்த நடனத்தை நான் பார்க்கும்போது அதனை செய்கிறது நானா நீயா, அது விளங்க தெரிவித்து அருளுக. அது நீ ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிற மாதிரி தான் ஆடுறாங்க, ஆனால் நானா நீயாங்கிறது தெரியல. நிறுத்தம்னா என்னன்னா டான்ஸு, கூத்துன்னு அர்த்தம். அந்த நிறுத்தம் புரிகிறேன், அது நீயா நானா தெரியல, விளங்க அது நீ எனக்கு சொல்லு, விளங்க தெரிவித்து அருள்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்கிறார். பாட்டை படிக்கிறேன். கலைசார் முடிவு கடந்து உணர்வு கடந்து நிறைவாய் கரிசிலதாய் கருணைமயமாய் விளங்கு சிதாகாய நடுவில் இயற்கை உண்மை தலைசார் வடிவில் இன்ப நடம் புரியும் பெருமை தனி முதலே சாகா கல்வி பயிற்றி
என்னொச்சார்ந்து விளங்கும் சர்க்குருவே. நான் யாரு? புலைசார் மனத்து சிறியேன், புலைசார் மனத்து சிறியேன், தன் குற்றம் அனைத்தும் பொறுத்து அருளேன், பொறுத்து அருளேன், பொன்றா வடிவுரு கொடுத்து. அழியாத திருவுரு என்னைக்கு இருக்கிற மாதிரி. பொன்றா வடிவுனா அழிதல் இல்லாத வடிவுன்னு அர்த்தம். பொன்ற வடிவு உரு கொடுத்து எல்லாம் புரி வல்லபம் தந்து அருட்ஜோதி நிலைசார் இறைமை அளித்தனை. நான் பொதுவில் ஞான நீதி எனும் நிறுத்தம் புரிகின்றேன், புரிதல் நீயோம் நானோம் நிகழ்த்தாயே. நிறுத்தம் புரிகின்றேன், புரிதல் நீயோம் நானோ நிகழ்த்தாயே. நிகழ்த்தாயேன்னு நீ சொல்லணும் அப்படிங்கிறார். இந்த பாட்டுடைய அர்த்தம் அதுதான். புரியுதுங்களா? அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டு பாடலாம். வணக்கம்.